சபரிமலை ஐயப்பனின் பிறப்பு ரகசியம், ஹரிஹரசுதனின் முழுமையான கதை. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வேல்கதையோன். இன்று கோடிக்கணக்கான பக்தர்களால் போற்றப்படும் ஒரு மகா அவதாரத்தின் கதையை நாம் காணப்போகிறோம். இந்த பக்தி பயணத்தில் நீங்களும் இணைய மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐகானை அழுத்திவிடுங்கள். சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கமெண்டில் பதிவிடுங்கள். ஹரிஹரசுதன், சபரிமலை ஐயப்பன், மணிகண்டன் பற்றிய முழுமையான மற்றும் உண்மையான கதை புராணங்கள் மற்றும் கேரளாவின் பந்தள நாட்டின் நாட்டுப்புற கதைகளின் அடிப்படையில் இங்கே தொகுக்கப்பட்டுள்ளது. ஹரிஹரசுதன். ஐயப்பனின் பிறப்பு அசுரர்களின் அரசனான மகிஷாசுரனை தேவி துர்க்கைவதம் செய்த பிறகு அவனது தங்கையான மகிஷி தேவர்கள் மீது மிகுந்த கோபம் கொண்டாள். தன் அண்ணன் இறந்ததற்கு பழிவாங்க அவள் கடும் தவம் மேற்கொண்டாள். பிரம்மதேவர் மகிஷிக்கு காட்சி அளித்து வரம் கேட்கச் சொன்னார். அதற்கு மகிஷி, சிவன் மற்றும் விஷ்ணுவுக்கு பிறக்கும் குழந்தையால் மட்டுமே எனக்கு மரணம் நேர வேண்டும் என்று வரம் கேட்டாள். இரு ஆண் தெய்வங்களுக்கு பிறக்கும் குழந்தையால் தனக்கு மரணம் நேர வாய்ப்பே இல்லை என்று நினைத்து தான் அழியாதவள் என்ற கர்வத்துடன் மகிஷி தேவர்களை துன்புறுத்தினாள். மகிஷியின் கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானிடம் முறையிட்டனர். மகிஷியை அழிக்கும் பொருட்டு மகாவிஷ்ணு அற்புதமான பெண் வடிவமான மோகினியாக உருவெடுத்தார். விஷ்ணுவின் இந்த மோகினி வடிவத்தை கண்ட சிவபெருமான் அவருடன் இணைந்தார். இவ்வாறு சிவனும் விஷ்ணுவின் பெண் வடிவமான மோகினியும் இணைந்து பிறந்தவரே தர்மசாஸ்தா எனும் ஐயப்பன். இவர் ஹரிஹரசுதன் என்று அழைக்கப்படுகிறார். பந்தளத்தில் மணிகண்டன் பம்பை நதிக்கரையில் தெய்வீக சக்தியுடன் பிறந்த குழந்தையை சிவபெருமானும் மோகினியும் கேரளாவில் உள்ள பம்பை நதிக்கரையில் விட்டுச் சென்றனர். அப்போது குழந்தை வரம் வேண்டி சிவபெருமானை வழிபட்ட பந்தள நாட்டு அரசர் ராஜசேகரன் வேட்டைக்கு சென்ற போது குழந்தையின் அழுகுரல் கேட்டு அங்கே சென்றார். அற்புதமான தேஜஸுடன் கழுத்தில் தங்க மணிமாலை அணிந்து கிடந்த அந்த குழந்தையை கண்ட ராஜா, இது இறைவன் தனக்கு அளித்த வரம் என்று மகிழ்ந்தார். அதே நேரத்தில் அங்கே தோன்றிய ஒரு முனிவர் குழந்தையை அரண்மனைக்கு எடுத்துச் சென்று மணிகண்டன் என்று பெயரிட்டு வளர்க்குமாறு அறிவுறுத்தினார். இந்த குழந்தை தனது 12வது வயதில் தனது உண்மையான ஸ்வரூபத்தை உணர்த்தும் என்றும் அவர் கூறினார். பந்தள மன்னனும் அரசியும் மணிகண்டனை மிகுந்த பாசத்துடன் வளர்த்தனர். பின்னர் ராணிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. மணிகண்டனின் அறிவாற்றல், வீரம் மற்றும் தெய்வீக குணம் காரணமாக அரசர் அவனுக்கே முடிசூட்ட விரும்பினார். இதை கண்ட ராஜாவின் சூழ்ச்சிக்கார மந்திரியும் தனது சொந்த மகனுக்கு பட்டம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்த ராணியும் சேர்ந்து சதி செய்தனர். ராணிக்கு தீராத தலைவலி வந்துவிட்டதாகவும் அதை குணப்படுத்த புலிப்பால் மட்டுமே தேவை என்றும் மந்திரி வைத்தியர்கள் மூலம் நாடகமாட வைத்தார். யாரும் புலிப்பாலை கொண்டு வர மாட்டார்கள் என்றும் அதனால் மணிகண்டனை நிரந்தரமாக தவிர்க்கலாம் என்றும் அவர்கள் கருதினர். புலிப்பால் எடுக்க புறப்படுதல் சூழ்ச்சி என்று அறிந்திருந்தாலும் மணிகண்டன் தனது அவதார நோக்கம் நிறைவேற இதுவே சரியான நேரம் என்று உணர்ந்தார். அவர் தனது வளர்ப்பு தந்தையிடம் விடை பெற்று புலிப்பால் கொண்டு வர காட்டுக்கு சென்றார். அவர் செல்லும் வழியில் தேவர்கள் அவரை சந்தித்து மகிஷியால் தாங்கள் படும் துன்பங்களை எடுத்துரைத்தனர். காட்டிற்குள் சென்ற மணிகண்டன் அங்கே அராஜகம் செய்து கொண்டிருந்த மகிஷியை எதிர்கொண்டார். மகிஷிக்கும் மணிகண்டனுக்கும் இடையே கடும் போர் நடந்தது. மணிகண்டன் தன்னுடைய தெய்வீக சக்தியால் மகிஷியை வீழ்த்தினார். மகிஷி விழுந்த இடம் அழுதா நதிக்கரை என்று அழைக்கப்படுகிறது. தான் யாருடைய கையால் அழிய வேண்டும் என்று வரம் பெற்றாலோ அந்த ஹரிஹர புத்திரனால் தான் கொல்லப்பட்டோம் என்பதை உணர்ந்த மகிஷி சாப விமோசனம் பெற்று அழகிய பெண்ணாக மாறினாள். அவள் ஐயப்பனை மணக்க விருப்பம் தெரிவித்தாள். ஆனால் ஐயப்பன் தான் பிரம்மச்சரிய விரதம் பூண்டவன் என்றும் தான் விரதம் இருக்கும் சபரிமலையின் இடப்பக்கத்தில் மாளிகைப்புறத்து அம்மனாக வீற்றிருந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் புரியலாம் என்றும் அருளினார். மகிஷி வதம் முடிந்ததால் தேவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியடைந்து இந்திரன் ஒரு பெரிய புலியாக உருவெடுக்க மற்ற தேவர்கள் அதன் பரிவாரங்களாக பல புலிகளாக உருவெடுத்தனர். 12 வயது நிரம்பிய மணிகண்டன் அந்த புலியின் மீது ஏறி புலிப்பாலுடன்
பந்தள அரண்மனைக்கு திரும்பி வந்தார். மணிகண்டன் புலியின் மீது வருவதைக் கண்ட ராணியும் மந்திரியும் பயந்து நடுங்கி தங்களின் தவறுக்காக மன்னிப்பு கேட்டனர். தான் ஒரு தெய்வப் பிறவி என்பதை மணிகண்டன் அப்பொழுது அரசருக்கு உணர்த்தினார். மணிகண்டன் தனது அவதார நோக்கம் முடிவடைந்து விட்டதாக கூறி இனிதான் தியான நிலையில் இருக்க விரும்புவதாகவும் தனக்கு ஓர் ஆலயம் அமைக்குமாறும் அரசரிடம் வேண்டினார். அரசர் கோவில் கட்டும் இடத்தை கேட்க மணிகண்டன் ஒரு அம்பை எய்து அந்த அம்பு விழும் இடத்தில் கோவில் அமைக்க உத்தரவிட்டார். அதுவே சபரிமலை. அகத்திய முனிவரின் ஆலோசனையின்படி பந்தள அரசர் ராஜசேகரன் 18 படிகளுடன் சபரிமலை கோயிலை நிறுவினார். ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரியாக சபரிமலையில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அவனை காண வரும் பக்தர்கள் 41 நாட்கள் விரதம் இருந்து சாதி மத பேதமின்றி இருமுடி கட்டி புனிதமான 18 படிகள் ஏறிச் சென்று தரிசனம் செய்கிறார்கள். தர்மத்தின் பக்கம் நிற்பவர்களுக்கும் 41 நாட்கள் கடுமையான விரதம் இருந்து சரண கோஷத்துடன் இந்த 18 படிகள் ஏறி வரும் பக்தர்களுக்கும் ஸ்ரீ ஐயப்பன் நிச்சயம் அருள் பாலிப்பார். இந்த தெய்வீக கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். மேலும் நீங்கள் சபரிமலைக்கு சென்றுள்ளீர்களா? அல்லது உங்களுக்கு பிடித்தமான சரண கோஷம் எது என்பதை கீழே கமெண்டில் தவறாமல் பதிவு செய்யுங்கள். உங்கள் கருத்துக்காக காத்திருக்கிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா.